ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி ஒரு அழகான vlog பற்றி தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி இந்த vlogல நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் நான் காமிக்க போகிறேன். நம்ம தமிழ் மொழிக்கு ஆல்ரெடி ஒரு ஈவெண்ட் நம்ம கோயம்புத்தூரில் நடத்தியிருந்தாங்க. அது ரிலேட்டடான பிளேஸ் தான் இது. நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ இந்த vlogல கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆர் பிளான்ஸ் ரிலேட்டடான எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் நான் என்ன விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் இதை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ப்ரொசீட் பண்ணிக்கலாம், ஆர் எல்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க, நம்ம விசிட் பண்ண பிளேஸ் செம்மொழி பூங்கா. ரொம்ப அழகான ஒரு ஏரியா. இந்த பார்க் இந்த பூங்கா 2025 நவம்பரில் தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பீப்புளெல்லாம் விசிட் பண்ண டைம் டிசம்பர்லேருந்தே விசிட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப அழகான ஒரு பிளேஸ். நீங்கள் கார்டன் லவர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப ஒரு மனநிறைவாக இருக்கும். ஏன்னா இந்த பார்க்கில் எல்லா கேட்டகரி ஆஃப் பிளான்ஸுமே அவங்க வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ட்ரியே நான் சொல்லணும். என்ட்ரியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது. அப்படியே வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி வர வச்சு, தென் அதுக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லாம் ரோஸ் பிளான்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் நிறைய போன்சை பிளான்ஸுமே அங்கே வச்சுருக்காங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ வருஷத்துக்கு இருக்கக்கூடிய போன்சை பிளான்ட்டுன்னு தெரியல. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த பூங்கா 45 ஏக்கர்ஸில் அமைச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய பிளேஸ். ஸோ இந்த ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் இவங்க அழகாக இந்த பூங்காவை அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முழு பூங்காவையும் நம்மளால் கவர் பண்ணிக்கவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலி நம்ம வீட்டு பெரியவங்களெல்லாம் நடக்கவே முடியாது. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த மாதிரி வெஹிக்கிளுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணி இந்த பார்க் ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். நம்ம அழகாக சுற்றி பார்க்குறதுக்காகவே நடைபாதைகள் நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அங்கங்கே பெஞ்சஸுமே இருக்குது. ஏன்னா 45 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டை கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பாக நம்ம ரொம்ப டயர்டாகிடுவோம். ஸோ அங்கங்கே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பார்க்கில் நிறைய செக்மெண்ட்ஸ் பிரிச்சுருக்காங்க. அதுலேயும் கேக்டஸ்க்குன்னு ஒரு செக்மெண்ட் இருந்தது பாருங்கள். அந்த செக்மெண்ட்டை எனக்கு பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி. ஏன்னா அது நம்ம செக்மெண்ட் ஆஃப் கேட்டகரியாச்சே. ஸோ அங்கே போய் பார்த்தா எல்லா கேக்டஸ் தான். சக்குலன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. பட் நான் பார்த்தது எல்லாமே கேக்டஸ், எல்லாமே எக்ஸாட்டிக் வெரைட்டி ஆஃப் கேக்டஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூ கேக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலி இது ஸ்டார்ட் பண்ணது இப்போது தான். ஸோ இதெல்லாம் ஒரு 5 or 6 இயர்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக கேக்டஸ் கார்டன் ரொம்ப பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ தான் இவங்க வச்சதுனால தான் உங்களுக்கு ஏரியாஸ் கொஞ்சம் நிறையா அந்த நீங்கள் கிரவுண்டை பார்க்குறீங்க. பட் இது நல்லா க்ரோ ஆயிடுச்சுன்னா அந்த ஏரியா எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நான் இமேஜின் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக அடிக்கடி விசிட் பண்ணணுங்கிற எனக்கு ஒரு தாட்டே வந்துருச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நிறைய எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ் பாருங்கள். கோல்டன் பேரல் கேக்டஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அவங்க அமைச்சது பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த பாறைக்கு நடுவுலலாம் வச்சு ரொம்ப திமேட்டிக்காக வச்சுருக்கிறது பார்க்கும் பொழுதே ரொம்ப அழகாக அருமையாக இருந்தது. ஏன்னா கேக்டஸ்னாலே பாலைவனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான். ஸோ அதுக்கு அந்த தீம் பேஸில் வைக்கிற பொழுது தான் அதுக்கு அழகே. ஸோ அந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நிறைய அகேவ் பிளான்ட்ஸுமே வச்சுருக்காங்க. அகேவ் வெரைட்டிஸுமே உள்ளே அங்கங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஒரு காலத்தில் நல்லா க்ரோ ஆகி வரும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்கும்னு இமேஜின் பண்ணாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூரில்
சன்லைட் கொஞ்சம் அதிகம். நான் இருக்கிற ஏரியா விட கோயம்புத்தூர் என்னோடய நேட்டிவ் தான். ஸோ அந்த கோயம்புத்தூரில் உங்களோட வெப்பங்கள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே கேக்டஸ்க்கு உகந்த பிளேஸ் தான். ஸோ சீக்கிரமாக 2-3 இயர்ஸ்லேயே இது சீக்கிரமாக நல்ல அழகாக ஒரு கேக்டஸ் ஃபாரஸ்ட் மாதிரி க்ரோ ஆகிடும். அண்ட் நிறைய மூன் கேக்டஸுமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா கலர்ஸ், ஆரஞ்ச் கலர், எல்லோ கலர், ரெட் கலர், பிங்க் கலர் சொல்லி இந்த மாதிரி கிராஃப்டட் மூன் கேக்டஸுமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கேக்டஸ் ப்ளூமே ஆகிருக்கு. அண்ட் இது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வந்து நிறைய ஸ்டோன்ஸ், பெபிள்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப தீம் பேஸ்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அண்ட் கிட்ஸுமே என்ஜாய் பண்ணுறதுக்கு வேறு ஒரு செக்மெண்ட் இருக்குது. அவங்க கிட்ஸுமே இங்கே வந்து இந்த மாதிரி ரைட்ஸ்லாம் போய் என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காகவும் சில பிளேசஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் ஃபுட் கோர்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இங்கே போய் நம்ம ஸ்நாக்ஸ் அண்ட் லன்ச் எது வேணாலும், நம்ம லன்ச் கூட நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபுட் கோர்ட்ஸுமே அவைலபிளாக இருக்குது. இது வந்து வாட்டர் கார்டன் அப்படிங்கிற செக்மெண்ட்டில் இந்த மாதிரி லில்லிஸ் எல்லாத்தையுமே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பூல் கொடுத்து, அதாவது லேக் மாதிரி ஃபார்ம் பண்ணி அங்கே ஒரு ஃபவுண்டெயினுமே வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்குமே ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு. அண்ட் இந்த லில்லிஸ், லோட்டஸ் லில்லி பாண்ட்லலாம் வந்து குட்டி குட்டி மீன்கள், அதாவது கப்பீஸ், மோலிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. பார்க்குறக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் கார்டன் நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அடீனியம் டெசர்ட் ரோஸ். இங்கே எல்லா டெசர்ட் ரோஸ் வச்சுருக்காங்க. இதில் எல்லாமே பேசிக் வெரைட்டிஸாக தான் நான் பார்த்தேன். லைக் பேசிக் பிங்க் வெரைட்டிஸ் தான் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக கிட்ட கிட்ட வச்சுருக்காங்கன்னு. பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. ஈவன் இதுவுமே நல்லா க்ரோவாகி வரும் பொழுது எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். பூத்து குலுங்கும், பார்க்குறக்கே அழகாக இருக்கும். இந்த 45 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்டில் முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஜெயிலாக இருந்த ஒரு லொக்கேஷன் தான். அதைத்தான் மாற்றி பூங்காவாக அமைச்சிருக்காங்க நம்ம கவர்மெண்ட். ஸோ இவ்வளோ பெரிய லொக்கேஷனில், இவ்வளோ பெரிய ஏக்கர் ஆஃப் லேண்டில் நமக்கு சில மேப்ஸுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம், எந்த தோட்டத்தில் இருக்கோம், நெக்ஸ்ட்டு எந்த கார்டன் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு நமக்கு டீட்டெயில்டாக மேப்புமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹெர்பல் கார்டன், நறுமண வனம், இப்படி தான் வனமாக அவங்க பிரிச்சிருக்காங்க. கேக்டஸ் கார்டனுக்கு பாலைவன வனம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ இந்த நறுமண வனத்தில் நிறைய ஹெர்பல் மூலிகை செடிகளை நான் பார்த்தேன். இது வந்து கற்பூரவள்ளி செடி, அந்த மூலிகை நிறையா இருந்துச்சு. கிரவுண்டில் வச்சா இவ்வளோ அழகாக க்ரோ ஆகுமான்னு நான் இப்போ தான் பார்க்குறேன். அவ்வளோ ஃப்ரெஷ் அண்ட் நல்ல நறுமணமாகவும் இருந்தது. அண்ட் இந்த பிளான்ட் என்ன பிளான்ட்டுன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராவது, உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் அழகான பூக்கள் இருந்தது. லைக் அந்த ஜாதி பூ மாதிரி நிறையா பூக்களும் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. இது ஒரு ஹெர்பலான்னு எனக்கே தெரியல. ஸோ உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த பிளான்ட்டை பற்றி தெரிஞ்சிக்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஏன்னா நம்ம கார்டனில் ஹெர்பல் கார்டனும் சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாஸ் இருக்குது. அது இந்த வருஷத்தில் அமைக்கணும். ஸோ தெரிஞ்சிக்க எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும்.
அண்ட் இது வந்து நொச்சின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி தலைவலி இருக்கிறவங்க இந்த லீஃபை எடுத்து நம்ம தண்ணியில் நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க விட்டு அதை வச்சு நம்ம இது பண்ணோம்னா ஆவி பிடிச்சோம்னா தலைவலி போய்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே லெமன் கிராஸ் நினைக்கிறேன். பாருங்கள் அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. சீரியஸ்லி இங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆக்டிவாக அழகாக பிளான்ஸ் எல்லாமே வச்சு அதுக்கு உரங்கள்லாம் போட்டுட்ருக்கிறது எல்லாமே நான் அப்போ பார்த்தேன். ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு மருதாணி செடியுமே வச்சுருக்காங்க. ஒன்றே ஒன்று தான் நான் பார்த்தேன். மேபி என் கண்ணுக்கு ஒன்று தான் சிக்கியிருக்குமா என்னன்னு தெரியல. அண்ட் இதுவுமே ஒரு ஹெர்பல்னு சொல்கிறாங்க. இந்த பிளான்ட்டை நான் வந்து காட்டில் நான் பார்த்துருக்கேன். இது ஒரு ஹெர்பல்னு எனக்கு இப்போ தான் தெரிய வந்தது. ஸோ இதோட நேமையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. ஸோ இப்போ எக்ஸிட்க்கு வந்துட்டோம். இன்னும் நிறையா பிளேசஸ்லாம் இருக்குது. அதெல்லாமே நாங்கள் கவர் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த எக்ஸிட் சைடில் இந்த மாதிரி சிற்பங்கள் எல்லாமே வச்சுருக்காங்க. பாரி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேமும் ஒவ்வொரு சிற்பத்துக்குமே போட்டு கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் எக்ஸிட்டில் என்றைக்கு இந்த பூங்கா திறக்கப்பட்டுச்சு, யாரால் திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி எழுத்துப்பூர்வமாக கல்ஸோடு இருந்தது. என்ட்ரன்ஸில் டிக்கெட் எடுக்கக்கூடிய இடத்துல இந்த போர்டு வச்சுருக்காங்க. இதில் இருக்கிற QR கோடை நம்ம ஸ்கேன் பண்ணால் இந்த செம்மொழி பூங்காவோட அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் கூட நம்ம முன்னாடியே டிக்கெட்டுமே புக் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த போர்ட்லேயுமே யாரால் இந்த பூங்கா திறக்கப்பட்டுச்சு, என்றைக்கு திறக்கப்பட்டது, அண்ட் இந்த பூங்காவை அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவுகள் செஞ்சாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. சீரியஸ்லி இந்த பூங்கா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக அருமையாக இருந்துச்சு. அண்ட் கோயம்புத்தூரில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா சென்டர் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் நியரஸ்ட்டு கோயம்புத்தூர் பிளேஸ் கிட்டே இருக்கீங்கன்னா நீங்கள் இதுக்காகவே ட்ராவல் பண்ணலாம். ஏன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.